ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாக நான் ரொம்ப முன்னாடி, அதாவது நான் சின்ன வயசில் எப்படி பிரியாணி செஞ்சனோ அதே மாதிரி இன்றைக்கி பிரியாணி செஞ்சுருக்கேங்க. சூப்பராக வந்திருக்குங்க பிரியாணி. அப்புறம் இது ஆனியன் ராய்த்தா தாங்க. அடுத்தது சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணி இந்த ஏர் ஃப்ரையரில் வச்சுருக்கோம். செம்மையாக வந்திருக்குங்க. அதுவும் சூப்பராக இருக்குங்க. இந்த செடியெல்லாம் சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஏர் ஃப்ரையரில் எப்படி வந்திருக்கு பாருங்கள். அப்படியே சும்மா சவக்க வந்திருக்குங்க சிக்கன். நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்குங்க. பில்லி சார் நல்ல மேலையெல்லாம் பிரியாணி வாசத்தோடு உட்காந்துருக்காருங்க. கிச்சனில் எல்லா வாசமும் அவன் மேலே இருக்குங்க. செகண்ட் டைம் நல்லா வச்சு இன்னும் நல்லா சவக்க விட்டாச்சுங்க. இதை அடியில் பார்த்தா நல்லா ஒரு மொறுமொறுன்னு ஆயிருக்காது. அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் பெரட்டி வச்சோன்னு வச்சுங்களேன், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி நல்லா சூப்பராக ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள். வாங்க அப்படியே நாங்கள் டிவியை ஆன் பண்ணி வச்சுட்டு சினிமா பார்த்துக்கிட்டே சாப்பிட போகிறோங்க. டிவியை ஆன் பண்ணி வச்சாச்சு, சினிமா பார்க்க போகிறோம். அங்கேயே உட்காந்து சாப்பிட போகிறோங்க. எல்லாத்தையும் எடுத்து கொண்டாந்து டீப்பால் வச்சாச்சு. சிக்கன் பிரியாணி ரைத்தா, அவ்வளோதாங்க சாப்பாடு. எக்கும் நாங்கள் அவிச்சு அதில் பிரியாணியில் உள்ளே வச்சுருந்தோம். பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு பிரியாணி, நெக்ஸ்ட்டு ரைத்தா, அதுவும் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோங்க. இங்கே தயிர் ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி அதை கலந்துக்கணுங்க. அப்படியே சிக்கன் ஃப்ரையும் எடுத்து வச்சாச்சுங்க. ஆனியனும் லெமனும் வச்சாச்சுங்க. சாப்பிட வேண்டியதாங்க. சூப்பர் சாப்பாடுங்க. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.